ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். தமிழில் சொல்லணும்னா ஏழையின் ரதம். அந்த ட்ரெயினோட பேருக்கு ஏற்ற மாதிரியும் அது ஒரு புவர் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸுக்காக விடப்பட்ட ஒரு ட்ரெயின். அந்த காலத்தில் ரிச்சான பீப்புள் மட்டும்தான் ஏசியில் ஜெர்னி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2006 இந்தியன் ரயில்வே கரீப் ரத் எக்ஸ்பிரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு புவர் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்னாலையும் ஏசியில் ஜெர்னி பண்ணலாங்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெயினில் பொறுத்தளவுக்கு ஒன்லி தேர்ட் டயர் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த கிளாஸ் இருக்காது. இந்தியாவில் மொத்தம் 26 பேர்ஸ் ஆஃப் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையிலேருந்து இந்தியாவோட தலைநகரமான டெல்லி வரையும் போகக்கூடிய ஒரு கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. வெறும் 1500 அதுவும் ஏசியில் நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின்னா அது கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ட்ரெயினில் ஏசி தேர்ட் டயரில் 2000 ரூபா ஆகும் சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு. ஆனால் நம்ம கரீப் ரத்தில் வெறும் 1500 இருந்தால் போதும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினோட ஸ்பீடு தாங்க. 1500 ஏசியில் போகலாம், ஆனால் ஸ்பீடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் எந்த அளவு ஸ்பீடு போகுமோ அதுக்கு டஃப் தருங்க நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். இப்படி இந்த ட்ரெயினை பற்றி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.